மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி நாளிலும் கூட வார்த்தைகளை தியானிக்க கர்த்தாவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த வசனங்களை ஆண்டவரே இயேசப்பா, எங்களை நீங்கள் கொடுத்த வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வார்த்தை பேசுகிறதுக்கு எனக்கு பலனும் ஆண்டவரை கேட்கறதுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு பலனை கற்று கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே இயேசப்பா. நீர் நடத்தும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. மீதியான இருக்க வேலையை கற்று நடத்துங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தம் கேட்குதா? பின்னாடி வர என் வாய்ஸ் கேட்கா? ஓகே. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கு. இது இயேசு சிலுவையில் பேசின முதல் வார்த்தை. எடுத்துக்கொள்ளும் லூக்கா 23ஆவது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23:34. ஆமென். இது இயேசு இது எந்த நிலையில், இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு எந்த நிலையில் சொல்லுவாருன்னா, ரொம்ப அடிகள் பட்டு முற்கிரீட சூடப்பட்டு ரொம்ப தன்னோட ஜீவன் போகிற நிலையில் இயேசு சிலுவையில் தொங்கும்போது சொல்லுகிற முதல் வார்த்தை என்னன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜெபம் இருக்குது. இப்போ இதில் இயேசு இது வார்த்தை நார்மலான வார்த்தை. என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இது என்ன வார்த்தைன்னா, கர்த்தர் ஒரு பரிந்து பேசுகிறார். பிதாவே இவங்களுக்கு மன்னிங்க, இவங்க தெரியாமல் செய்கிறாங்க. 2வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னது தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு, பரிந்து பேசுகிறாரு. இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா பிதா நமக்கு பிதாட்ட இயேசு அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறாரு. கர்த்தர் நமக்காக ஜெபம் பண்ணுறாரு. கடைசி நிமிஷம் கூட நமக்காக சிலுவையில் ஜெபம் பண்ணுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் பார்க்க மட்டும் போதும். மத்தேயு 6:14. மனுஷனுடைய தப்பிதங்களை நாம் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா மனுஷனோட தப்பிதங்களை நம்ம ஃபஸ்ட்டு மன்னிக்கணும். நம்ம மன்னிக்காமல் இருந்தால், நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பு என்னவோ அதை கருத்து நம்ம மன்னிச்சிடுவார். அப்போ நம்ம தவறுகள் என்னன்னு நம்ம கூட யாராவது சண்டை போட்டுருந்தாங்கன்னா நம்ம மன்னிக்கணும். நம்ம சொல்லிடுவோம், நம்மளை மன்னிச்சிட்டேன், என் மனசார மன்னிச்சிட்டேன். ஆனால் நம்ம உண்மையான மன்னிப்பு எப்போனா, அந்த மனுஷனை நம்ம ஒரு 2வது தடவை எங்கேயோ பார்க்குறோன்னு வைங்களேன், அவங்கள பார்க்குறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க சந்தோஷமாக ஒரு நார்மலாக மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்கள நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது ஒரு கசப்பு, அவங்க செஞ்ச ஏதோ ஒரு துரோகம் அவங்களுக்கு மனசில் வந்துச்சுன்னா அவங்க என்னென்னா, அப்போ நீங்கள் இன்னும் பூரணமாக மன்னிக்கலன்னு அர்த்தம். அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும், இசப்பா நம்ம பூரணமாக மன்னிக்க மனசு தாங்கன்னு கேட்கணும். ஆனால் நம்ம மனுஷ சரீரத்தில் பலன் கிடையாது. ஏன்னா நம்ம மனுஷன் தானே, அது பலவீனம் உள்ளது தானே. ஆனால் கர்த்தர்கிட்ட பலனை கேட்க மாட்டவர், ஏன்னா பூரணமாக மன்னிக்கிற கிருபை தாங்க அப்படின்னு கேட்கணும். இயேசு பைபிள் நிறைய பேரை மன்னிச்சிருக்காரு. மன்னிப்பு சும்மா இல்லை, ஒரு அன்போட வெளிப்பாடு தான் மன்னிப்பு. நான் உன்னை நேசிக்கிறேனால தான் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதான் அன்போட வெளிப்பாடு தான் மன்னிப்பு. இயேசு என்னென்ன செஞ்சிருக்காருன்னு கொஞ்சம் பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பாவமான ஸ்திரீயை கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஸ்திரீயை பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட அந்த ஸ்திரீயை பிடிச்சதுக்கான நோக்கம் அந்த ஸ்திரீக்கு தண்டனை கொடுக்கணும்னு கிடையாது. அந்த ஸ்திரீயை இயேசுவை சோதிக்கிறது தான் அந்த 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 நோக்கமே. அப்போது இயேசுவிட்ட அந்த ஸ்திரீயை கொண்டு போகிறாங்க. அந்த ஸ்திரீயை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த பின்ன நாங்கள் விபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிச்சோம். ஆனால் அந்த ஸ்திரீ மோசையோட நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணணும்னா கல்லெறிச்சு கொள்ளணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இயேசுவை சோதிக்கிறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இப்போ இவர் பிதா இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாருன்னா அவங்க என்ன பண்ணால் இவர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க சோதிக்கிறவங்க சொல்லிடுவாங்க. இப்போ மோசையோட அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னா மோசை செஞ்சது தப்பா, அந்த நியாயப்பிரமாண தப்புன்னு இயேசு சொல்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ என்னதான் அதுக்கு தீர்வு? அப்போ இயேசு யோசிச்சு அந்த முடிவு சொல்கிறாரு. உங்களில் பாவம் இல்லாதவங்க முதல்ல கல்லெறிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாவம் இல்லாத மனுஷன் யாரும் இருக்க முடியாது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறகு. அப்போ பாவம் இல்லாத மனுஷன் உலகத்திலே கிடையாது இயேசுவை தவிர.
அப்போது அந்த அந்த அவங்க அந்த சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு கல் இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒரு 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 பெரியவங்களை அடிக்கிறதுக்கு சின்னவங்க கூட கல்லிட்டு வராங்க. அது அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்தது. அப்போது அவ்வளோ கொடூரமான மக்கள் அந்த ஊரில் தான் வாழ்ந்துருக்காங்க. அப்போது அவங்க சின்ன பிள்ளைங்க முதல் கல்லெல்லாம் கீழே போட்டு போகிறாங்க, பெரியவங்க கீழே போட்டு போகிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ அப்போ எல்லாருமே பாவம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் கூட தெரிஞ்சிருக்கு அப்போ நம்ம பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளே தீர்க்க மாட்டேன், நீ என்ன பண்ணு போ, இனி பாவம் செய்யாத. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, நீ போ, இனிமேல் என்ன செய்யாத, பாவம் செய்யாத அப்படின்னு பாவம் அப்போ இதுவரை அவள் பாவம் செஞ்சுருக்கா. அப்போது அந்த பாவம் இனிமேல் நீ செய்யாது. அப்போ இயேசு அப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியை கொண்டு வரும்னு தான் சொல்லியிருக்கு. பாவம் வந்து மரணத்தை கொண்டு வரும். எல்லா இடத்துலையும் பாவத்தை வந்து நம்ம இப்படி தான், எந்த இடத்துலையும் பாவம் நல்லது அப்படின்னு சொல்லப்படலை. ஆனால் மன்னிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னிப்பு வந்து ஒரு ஜீவனையே காக்கும். நிறைய பைபிள் பார்த்தீங்கன்னா இந்த ராகாப்போட அந்த காரியங்கள்லாம் அவள் தயவு கட்டுறதுனால குடும்பமே பாதுகாத்து, இந்த மாதிரி அவங்களோட மன்னிப்பு தயவுலாம் அவங்க குடும்பத்தையே பாதுகாத்துருக்கு. அப்போ மன்னிப்பு வந்து இந்த ஸ்திரீக்கு கிடச்சிது. எப்படி கிடச்சிதுன்னா, இப்போ பாவம் வந்து அவளை என்ன செஞ்சுன்னா இகழ்ச்சி படுத்துச்சு. அந்த கூட்டத்தார் மத்தியில் அவளை அவமானப்படுத்தினது. ஒரு ஊரே நின்று ஒரு பொண்ணை வந்து நீ பாவம் பண்ண அப்படின்னு சொல்லி கை காட்டுறப்போ அந்த பெண் இனிமே அந்த ஊரில் தலை காட்ட முடியாது. அவ்வளோ ஒரு பாவமாக அந்த பிள்ளையை பார்த்தாங்க. ஆனால் இயேசு மட்டும்தான் அவளை ஆக்கினைக்குள்ளே தீர்க்காம நீ பாவம் செய்யாத போன்னு அவளை மன்னிச்சார். அப்போது மன்னிக்கிறப்போ அவளுக்கு என்ன கிடைச்சதுன்னா ஒரு மறுவாழ்வு கிடைச்சிது, ஒரு புது வாழ்வு கிடைச்சிது அவளுக்கு. அப்போது பாவம் இகழ்ச்சியை தான் அவளுக்கு கொண்டு வரும். ஆனால் அந்த மன்னிப்பு என்னன்னா ஒரு மறுவாழ்வு கொண்டு வந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மத்தேயு 9வது அதிகாரத்தில் 2வது வசனம் 6வது வசனம், திமிர்வாதக்காரர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமிர்வாதக்காரர் அவங்கள பற்றி பார்க்கலாம். மகனே 2வது வசனத்தில், மகனே திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போது 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. 7வது வசனத்தில் உடனே எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் எத்தனை வருடக்கணக்கில் அந்த இடத்துல இருந்தான். இந்த இந்த திமிர்வாதக்காரன் வருடக்கணக்காக அதே இடத்துல இருந்தான். அப்போது பாவம் நம்மளை அடுத்த நிலைக்கு என்ன செய்யணும்னா கொண்டு போகாது, அதே இடத்துல நம்ம இருக்க வச்சுக்கணும். பாவம் எப்போ நாள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாவம் நம்ம என்றைக்குமே நம்மளை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடாது, அதே இடத்துல தான் இருக்கணும். ஆனால் மன்னிப்பு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை வீட்டுக்கு போக வச்சது, அவனை சுகப்படுத்தி சுகமாக வீட்டுக்கு போனான். திமிர்வாதக்காரனாலே கை காலில் கட்டப்பட்ட ஒரு அது செயல்படாத நிலை. ஆனால் அவனுக்கு மன்னிப்பு வந்தப்போ அவன் என்ன பண்ணான்னா கை கால் நடந்து தன் வீட்டுக்கு போனான், நடந்து போனான். அப்போ அவன் பூரணமாக சுகம் பெற்று போனான். இது பார்த்தீங்கன்னா பாவம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அவனை இருந்த இடத்துல உட்கார வச்சுச்சு. அது மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படி தான். பாவம் நம்மளை வந்து நம்ம அடுத்த நிலைக்கு நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாது. அப்போ நம்ம அந்த மன்னிப்பு, நம்மளோட கர்த்தரோட மன்னிப்பு நம்மளோட வாழ்க்கையில் கிடைச்சாதான் நம்ம அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலும் உயர முடியும். அப்போ இந்த திமிர்வாதக்காரனுக்கும் அப்படிதான். பாவம் இருந்ததுனால அவன் அந்த இடத்த விட்டு அசையாமல் இருந்தான். ஆனால் அந்த மன்னிப்பு வந்தபோது அவன் எழுந்து வீட்டுக்கு போனான்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட மன்னிப்பு அநேக ஜனத்துக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கு. அவங்க வந்து அவங்களோட அடுத்த நிலைக்கு கடந்து போக பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 15வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி, இளையகுமாரன் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தாங்க. மூத்த குமாரன் இளையகுமாரன் பார்த்தீங்கன்னா அவங்க தன் சொத்தை பிரித்து 2 குமாரன் கொடுத்துட்டாங்க. இளையகுமாரன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் உலகத்தில் வந்து அவ்வளோத்தையும் செலவு பண்ணி உலகத்தில் வந்து அவ்வளோ குறைவுபட்டோன்னே தன் தகப்பனோட வீட்டை நினைக்கிறான். பாவத்தில் அவ்வளோ பணங்களையும் செலவழிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு புத்தி தெளிச்சானா ஆகும்போது தன் தகப்பனோட வீட்டை நினைக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா தகப்பனோட அன்பு என்னென்னா மன்னிக்கிறது. அப்போது இந்த தகப்பன் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் மன்னிச்சாரு. எப்போ வருவான், ஒவ்வொரு நாளும் தகப்பன் எதிர்பார்க்குறாரு, என் பிள்ளை எப்போ வருவான்னு எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு நாள் வந்த அன்னைக்கு அவரை கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்து அவர் வந்து தன் பிள்ளையாக மாற்றினார். முதல்ல அவரோட வஸ்திரத்தில் தான் மாற்றினார். ஏன் அப்படின்னா அவன் வந்து எப்பவுமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி தான். நீங்கள் சகரியாவில் பார்த்தீங்கன்னா யோசுவாவோட வஸ்திரம் அப்படி தான் அழுக்காக இருந்தனால என்னாச்சுன்னா சாத்தான் வந்து அவன் வஸ்திரம் அழுக்காருன்னு அவன் குற்றம் சாத்தினான். ஏன் அப்படின்னா
வஸ்திரம் அழுக்காக இருந்துச்சுன்னா நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியாது. வஸ்திரம் அழுக்காக இருக்கக்கூடாது. அது அழுக்குனா எப்படி நார்மல் இல்லை, அது நம்ம பாவமோ நம்ம மீறுதல் ஏதோ ஒரு காரியம் நம்மளோட வஸ்திரத்தை அழுக்குப்படுத்தும். அப்போ நம்ம அழுக்குப்படுத்தாமல் வச்சுக்கணும். அப்போது இந்த இளையகுமார் வந்தபோது முதல்ல அவனுக்கு பாதரட்சமோ அதெல்லாம் கொடுக்கல. முதல்ல அவனுக்கு கொடுத்தது வஸ்திரம் தான். அப்போ நம்மளும் உங்களோட வஸ்திரங்கள் என்ன பண்ணணும்னா சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வஸ்திரத்தில் எந்த வித அழுக்கும், ஏன்னா இயேசு சுத்தமாக இருக்கார், பரிசுத்தமாக இருக்கார். அதனால நம்மளும் அப்படி இருக்கணும் அவர் எதிர்பார்க்காருல்ல. அப்போ நம்மளோட ஆடையிலையும் எந்த அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கணும். அதே தான் இந்த இளையகுமாரனுக்கும் அந்த ஆடையை கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பரிசுத்தங்கிற ஆடை அவர் கொடுத்தாங்க. அப்போது அவர் மன்னிப்பு, இது ஒரு மன்னிப்போட வெளிப்பாடு தான். இங்கே அவர் மன்னிக்கவே இல்லை, அவர் மன்னிச்சிருக்காரு. இந்த தகப்பன் இவன் நினைக்கலாம், இவன் இவ்வளோ சொத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், இன்னும் வைக்க வரான் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் கொடுத்தாருன்னா அவர் மன்னிச்சாரு. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தாரு. அவர் மன்னிப்பு கொடுத்து அவருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தாரு. அப்போது மன்னிப்பில் பார்த்தீங்கன்னா அவர் குறை வந்தப்போ தான் அவன் யோசிக்கிறான். தகப்பன் வீட்டில் எல்லாருக்கும் வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல உணவு இருக்கு, ஆனால் நமக்கு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்போ தான் அவனுக்கு பாவம் குறைவில் தான் அந்த குறைவு வந்துச்சு. அந்த குறைவில் யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டில் நிறைவு இருக்குதே அப்படின்னு. அப்போது அந்த நிறைவில் அவன் தகப்பன் வீட்டினாலே நிறைவு. அப்போ கர்த்தர் அவன் நிறைவான இடத்துல அவனை கொண்டு வந்தார். அப்போது நீங்கள் முதலாவது என்ன பண்ணாங்கன்னா அந்த பாவமான ஸ்திரீக்கு மறுவாழ்வு கிடைச்சது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த திமிர்வாதக்காரனுக்கு தன்னோட அடுத்த நிலை தன் வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இளையகுமாரனுக்கு தன்னோட நிறைவான இடத்த தகப்பனோட வீட்டுக்கு போகக்கூடிய கிருபை கிடைச்சிது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது புதிய ஏற்பாடில் சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், ஆதியாகமம் 3:21 அதில் பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்போது இது யார் உடுத்துறா? கர்த்தர் தான் உடுத்துறாரு. அவர் தேவதூதனை உடுத்த சொல்லலை, அங்கே இருக்கிற யாரையும் உடுத்த சொல்லலை, கர்த்தர் தான் உடுத்துறாரு. இது என்னன்னா ஒரு மன்னிப்பின் வெளிப்பாடு. ஏன்னா அவங்க ஆதாம கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு. அவனை எப்படிலாம் இருக்கணும் அவர் நினைச்சாரோ அதே மாதிரி உருவாகி வந்தார். ஆனால் அவன்கிட்ட ஏவாளை உருவாக்குனார். அப்போ ஆதாம் ஏவாள் இருக்காங்க. அவங்க ஒரு சர்ப்பம் வஞ்சிச்சிச்சு, அவங்க பாவம் பண்ணாங்க, தன்னோட பரிசுத்தத்தை இழந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது அவங்க பாவம். கர்த்தர் என்ன சொன்னாரு, நீ இந்த மரத்தை நீ இந்த கனியை எடுத்து சாப்பிடாத. அப்போ பாவம் கீழ்ப்படியாமையை கொண்டு வரும். இந்த இடத்துல அவங்களுக்கு கீழ்ப்படியாமையை கொண்டு வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் மன்னிச்சாரு. எப்படி மன்னிச்சாருன்னா அவங்களுக்கு ஒரு தோளுடைகளை உடுத்தினார். அவங்க பாவம் தெரிஞ்சும் என்ன பண்ணாங்க, இலைகளை தைத்து உடுத்தி கொண்டாங்க. அப்போது இலையை உடுத்து அவங்க இன்னும் அந்த தோளுடை வர பல வருஷங்கள் ஆகும். ஏன்னா இப்போ தான் இலையிலே தைத்து போட அவங்க யோசிச்சுருக்காங்க. இன்னும் பல வருஷம் ஆகும் அந்த தோலோட அவங்க மாறி வர்றதுக்கு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா இவை இப்படி இருந்தால் இன்னும் அம்பா போயிடுவான் அப்படின்ட்டு என்ன பண்ணார், அவங்க ஒரு மன்னிப்பு கொடுத்து தோளுடைய கொடுத்தாரு. அதான் கர்த்தரோட மன்னிப்போட வெளிப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நினச்சிக்கலாம், ஆதாம் மட்டும் இருந்தான், ஏவாள் மட்டும் இருந்தாங்க. இப்போ 2 பேரும் தானே அவங்க பாவம் பண்ணிட்டாங்க, நான் நினச்ச மாதிரி இல்லை. இப்போ நான் அழிச்சிட்டு நான் என் தேவதூதர்களை வச்சேவும் நான் என்னோட பரலோக ராஜ்யத்தை நான் ஸ்திரப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு மன்னிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. அப்போது அதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பயன்படுத்தி பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. அடுத்து ஆதியாகமம் 50:20 யோசேப்பு தன் தகப்பன் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்தவர். அவர் பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு தன் சகோதரர்களோட எல்லாம் வளர்ந்தவர். தன் தகப்பனுக்கு பிடிச்ச பையன். அவங்க தகப்பனுக்கு யோசேப்பு தான் ரொம்ப பிடிக்கும் மற்ற பிள்ளைங்களெல்லாம் விட. அப்போ யோசேப்பு என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் அவங்க சகோதரர்கள்லாம் கொண்டு போய் அவங்கள குழியில் போட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்கள விட்டு இயேசு மாதிரி இவரும் காரணமே இல்லாமல் தண்டிக்கப்பட்டார். இயேசு மாதிரி இவரும் பைபிளில் காரணமே இல்லாமல் தண்டிக்கப்பட்டார். சிறைச்சாலைக்கு ஏன் போனார்னு அவருக்கே தெரியாது. குழிக்குள்ளே ஏன் போட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே இவருக்கு ஒரு காரணமே இல்லாமல் நடந்தது. இவர் தப்பு பண்ணி செஞ்சதான் தண்டனை. ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே தப்பு பண்ணாமல் வந்தார். இவரும் தப்பே இல்லாமல் பாடுகளை அனுபவிச்சார். அப்போ ஒரு நாள் அரண்மனையில் உயர்ந்த இடத்துல அவங்க உட்கார வச்சார். அப்போது தன் சகோதரர்களை யோசேப்பை பார்க்க வராங்க. அப்போ யோசேப்பு சொல்கிறான். அப்போ அவங்க சொல்லி காமிச்சிருக்கோம், நீ ஒரு நாள் நீங்கள் குழியில் போட்டு போனீங்கல்ல,
ஒரு நாள் நீங்கள் என்னை வந்து இப்படி நான் சிறைச்சாலை இருந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படி ஏதாவது ஒரு குற்றி காமிச்சிருக்கலாம். ஆனால் காமிக்கலை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து யோசேப்புக்கு மன்னிக்கிற குணம் கர்த்தர் கொடுத்துருந்தாரு. அதனால தான் அவன் வந்து மன்னிச்சான். அவன் மன்னிச்ச போது அவனோட வாழ்க்கை கர்த்தர் சித்தம் நிறைவேறதுக்கு வழி விட்டுருக்காரு யோசிப்பு. எப்படின்னா அவங்களோட சகோதரர்கள் எகிப்துக்கு வரலைன்னா இந்த ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போகிற திட்டம் வந்து இல்லாமலே இருந்திருக்கும். அப்போது கர்த்தர் இந்த திட்டத்துக்கு யோசேப்பை மன்னிக்கிற குணம் கொண்டு இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தினார். இப்போ நம்மளும் அப்படின்னா அநேக ஜனங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். எப்படின்னா யோசேப்பை நம்பி வந்தவங்களை ஒரு ரட்சிப்பு பாதையில் நடத்துனாங்க. இப்போ நம்மளும் நம்மளை நம்பி இருக்கு, இப்போ நம்ம கூட இருக்கு, இப்போ நம்ம கர்த்தர் ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்காருன்னா அது தேவையான இடம் தான். நம்புறீங்களா? நம்ம கர்த்தர் வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கா, தேவை இருக்குன்னு தான் வச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ நான் காலேஜ் போகிறேன்னா, இப்போ நான் என்னோட கிளாஸில் நாங்கள் 2 பேர் தான் ரசிக்கப்பட்டவங்க. அப்போது வந்து சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்தோன்னா அவங்க இந்த ஃப்ரீ டைம்ஸ்லலாம் பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் பண்ணுறது சகஜம் தான். அப்போது நான் இப்படியே ஒரு 2.5 வருஷம் நான் அவங்க கூடயே இருந்து பாவமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டேன். அப்புறம் அவங்க கூட ஒரு இந்த 6th செமஸ்டரில் தான் எனக்கு வந்து கர்த்தர் தெளிந்து புத்தி கொடுத்தாரு. அப்போ வந்து இவங்க வந்து இயேசுக்குள்ள நடத்தலையே, 2 வருஷம் சும்மா இருந்துட்டோங்க அப்படின்னு யோசித்தேன். அப்போ வந்து சரி இனிமேலும் சும்மா இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் காலம் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா வசனத்துலேருந்து கதையை பற்றி சொல்லுவேன். வசனத்தில் என்ன கதை இருக்குது எல்லாம் அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்க வந்து கேட்பாங்க, சில நேரம் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து உதாசீனப்படுத்துவாங்க சில நேரம். அவர் சொல்லுவேன், இசப்பா இவர் பண்ணுறாங்க, நான் சொல்கிறதே கடமை, ஆனால் அது விளைச்சல் உங்கள் கருத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் சொல்லுவேன், இந்த கதை சொல்லி அதோட அர்த்தத்தை சொல்லி எல்லாமே சொல்லுவேன். அப்போ அவங்களாம் கேட்பாங்க, கேட்டுட்டு என் பின்னாடியே பேசுவாங்க. இவருக்கு கதை சொல்ல மட்டும்தான் தெரியும், ஆனால் அவள் வந்து யார் கதை கேட்க மாட்டா அப்படிம்பாங்க. எனக்கு கதை கேட்க பிடிக்காது. எப்படின்னா இவங்களாம் பேசுவாங்க, அவங்க வந்து அவள் அப்படி இருந்தா இது இப்படி இருந்தா நிறைய கதை பேசுவாங்க. அது ஒன்றும் வழக்கம் தான், ஆனால் நான் அது ரொம்ப நாளாக அதை விட்டுட்டேன் அந்த பழக்கத்தை. அப்போல்லாம் நாங்கள் ஃப்ரீ டைம்ஸ்லாம் கிடச்சா பாஸ்டர் ஒரு நாள் சொன்னாங்க, பைபிள் காலேஜ் ஸ்கூல் பேக்கில் வச்சுருக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் அதுலேருந்து என் பைபிள் வச்சுருக்கேன். அதை எடுத்து எப்போ ஃப்ரீ டைம்ஸ்னாலும் நான் ரீட் பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க இது என்ன புக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏப்பா நீ கிடச்சிட்டியா வர சொல்லித்தார அப்படின்னு உட்கார வச்சு இது வசனம் இதுதான் இது அப்படின்னு எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். இப்படி ஒரு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு பிள்ளை ஒரு நாள் என்ன கேட்டால், அந்த இயேசு வந்தார், இப்படி ஊழியம் பண்ணார், நமக்காக மறிச்சார், உயிர்த்திருந்தார் அப்படின்னு. என்னைக்கு இயேசு மறிச்சாருன்னு தெரியும், அவர் எப்போ உயிரோடு வந்தார் அப்படின்னு கேட்டால் எனக்கு அப்படி ஷாக் ஆகிட்டு, இயேசு உயிரோடு வந்தது தெரியாமன்னு உலகத்தில் ஆள் இருக்காங்களா அப்படின்னு. அப்போது அவனுக்கு அவன் சொன்னாங்க பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்கன்னா ஜோம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அப்போ கூட கேட்க விடுதானே அப்படின்னு. அவங்க சங்கீதம் வாசிப்பாங்க, ஜெபத்தை முடிச்சுறாங்க அப்படிம்பாங்க. நான் சரி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. இயேசு வந்தது, நமக்காக எல்லாம் பண்ணது, அவரை உயிரோடு வந்தது எல்லாமே அவர் சொல்லிக் கொடுத்தேன். அப்போ அன்னைக்கு எனக்கு புரிஞ்சு அப்போ இன்னும் கர்த்தர் நம்ம தேவையான இடத்துல தான் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரியாமல் இருந்துட்டோம். என்னோட 2.5 வருஷத்தை நான் வேஸ்ட்டாக பண்ணிட்டேன். அப்போது கர்த்தர் நம்ம எல்லாரையும் வச்சுருக்காருன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு தேவை இருக்குது. அப்போ அதை அறிஞ்சு நம்ம என்ன பண்ணணும்னா அதை அறிஞ்சு நம்ம அதை செயல்பட்டோம்னா நம்ம கர்த்தர் உதவி செய்வார். இப்போ நம்மளும் மன்னிப்போம். ஏன்னா நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட குணங்களை பார்ப்பாங்க. இவன் என்ன கதை சொல்கிறாள, அவள் அப்படி இருக்காளா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் என்கிட்ட அந்த குணம் வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ கற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அதை வாங்கியிருக்கேன். அதுபடி நம்மளே கருத்தை பயன்படுத்தணும். நம்ம மன்னிச்சு நம்மளோட தப்புதங்களை நம்ம மன்னிச்சோம்னா கர்த்தர் நமக்காக தப்பிதங்களை மன்னிப்பார். இந்த வாய்ப்பு கொடுத்த சபைக்கும் பாஸ்டருக்கும் எங்களுக்கு வளர்த்த ரூபனினுக்காகவும் எல்லாருக்கும் கர்த்தர் நன்றி சொல்கிறேன்.